இந்த பண்டிகை ஆராதனையிலே தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அருளுகிற 2 விதமான நன்மைகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். 92ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 92ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவருடைய ஆலயத்திலே நீங்களும் நானும் நாட்டப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நாட்டப்பட்டினது மாத்திரமல்ல, அவருடைய பிரகாரம் நம்மை செழித்திருக்க செய்கிறது. ஒரு பிராஸ்பர் லைஃபை தேவனுடைய ஆலயம் நமக்கு தந்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற நம்முடைய ஜீவியத்தினுடைய நன்மைகள், ஆண்டவர் தந்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்கள், நமக்கு தந்திருக்கிற படிப்பு, நம்முடைய தலைமுறைக்காக ஆண்டவர் தந்திருக்கிற எத்தனையோ விதமான நன்மைகள், இவைகளெல்லாம் ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தந்திருக்கிறார். இன்றைக்கு எல்லாரும் தைரியமாக நாம் சொல்லலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதற்கு, நான் உயர்த்தப்பட்டிருப்பதற்கு, இவனமாக நான் மேன்மையாய் காணப்படுவதற்கு இந்த ஆலயமே என்பதை நாம் நிச்சயமாய் சொல்ல முடியும். அதற்காக தான் பல்வேறு இடங்களிலே இருந்தாலும் இந்த நாளை நாம் விசேஷித்துக் கொள்ளும்படியாக நம்முடைய சொந்த கிராமத்துக்கு வந்து நம்முடைய முன்னோர்களுக்கு பெத்தேலாக பெனியேலாக ஆண்டவர் இந்த இடத்துல எழுந்தருளி இடைப்பட்ட இந்த ஆராதனைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் எவனமாக நம்மை செலுத்திருக்க செய்கிறார். முந்தின வசனம் சொல்லுகிறது, ஒருத்தர் சத்தமாய் வாசிக்கலாம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஆண்டுடைய ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்விதமான செழிப்பை தர விரும்புகிறார். இந்த வசனத்தில் 2 காரியங்களை ஆண்டவர் முன்னிறுத்துகிறார். நீதிமான் பனையை போல செழிப்பான், லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஒருவேளை நாம் வாசிக்கிற தமிழ் வேதாகமத்திலே பனை என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பொது மொழிபெயர்ப்பாக திருவிவிலியம் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நேர்மையாளர் பேரிச்சை மரம் என செழித்தோங்குவர். நீங்கள் ஆங்கில வேதாகமம் எல்லாம் வாசித்து பார்த்தால் டேட் ஃபார்ம் என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் பனை மரம் பரிச்சயமாக இருப்பதினாலே நம்முடைய முன்னோர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார்கள். ஆனால் மூல பாஷையாக எபிரேய மொழியிலே நீதிமான் பேரிச்சை மரத்தை போல செழிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதற்கு இந்த செழிப்பை வெளிப்படுத்துவதற்காக பேரிச்சை மரத்தையும் லீபனோன் உள்ள கேதுருவையும் ஆண்டவர் முன்னிறுத்துகிறார். இது நாம் சிந்திப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. பேரிச்சை மரத்தை குறித்து நம்ம எல்லாருக்குமே நன்றாய் தெரியும். அது எல்லா இடங்களிலும் வளராது, அது வாழவும் முடியாது. அது பெரும்பாலும் வனாந்தரமான இடங்களிலே தான் காணப்படும். யோசித்து பாருங்க, வனாந்தரத்தில் எந்த விருட்சமும் எந்த மரமும் வளராது. ஆனால் அப்படிப்பட்ட வனாந்தரத்திலே வளரக்கூடிய விருட்சமாக இந்த பேரிச்சை மரம் காணப்படுகிறது. விசேஷமாக இந்த ஏப்ரல் மே மாசத்துல தான் இந்த பேரிச்சை மரங்கள் எல்லாம் கனி கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த பேரிச்சை மரத்துக்கு எவ்வளவு உஷ்ணம் அதிகமாய் வெளிப்படுகிறதோ அதுக்கு அளவாக அந்த பேரிச்சை மரத்தினுடைய பலன்கள் அதிகமாக வெளிப்படும். ஒரு யோசித்து பாருங்க, மற்ற எல்லா தாவரங்களும் அதிக உஷ்ணம் ஏற்பட்டிருந்தால் அது கனிகளை கொடுக்காது, பலன்களை கொடுக்காது. ஆனால் பேரிச்சை மரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அது எந்த அளவுக்கு உஷ்ணம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு அது கனிகளை கொடுக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீதிமான் பேரிச்சை மரத்தை போல செழிப்பான். எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்லுகிற ஒரு விஷயம், உஷ்டமான ஒரு காலகட்டத்திலே யாரும் செழித்திருக்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு விஷயம், என்னை நேசிக்கிற பிள்ளைகள்
ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகள், அது எவ்வளவு வறட்சியா இருந்தாலும் சரி, எவ்வளவு உஷ்ணமாய் இருந்தாலும் சரி, யாருமே வாழ முடியாத தகிக்கக்கூடிய வெப்பமாய் இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளுடைய செழிப்பை யாரும் தடுக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் பல்வேறு விதமான காலகட்டத்தை கடந்து செல்லுகிறது. லாக்டவுன் கடந்து செல்கிறது. ஒருவேளை அந்த நாட்களில் எல்லாருடைய பொருளாதாரம் முடங்கி போயிருந்தது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, தாம் நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நமக்கு ஜீவனை அருள்வது மாத்திரமல்ல, நாம் தொழில் செய்ய முடியாத, வாழ முடியாத, வியாபாரம் செய்ய முடியாத காலகட்டத்திலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு நன்மைகளை தருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சென்றிருந்த வாழ்வினுடைய வறட்சியான அனுபவத்திலே வேற யாருமே வாழ்ந்திருக்க முடியாது. ஒருவேளை கடன் பிரச்சனைகள் நெருக்கி இருக்கலாம். உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டத்திலே பொருளாதாரத்தில் ஒரு பெரிய நெருக்கடி போல சூழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன உஷ்ணம், என்ன வறட்சி வந்திருந்தாலும் உங்க ஆசீர்வாதத்தை, உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற செழிப்பை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவர் ஏன் நீதிமான் பேரிச்சை மரத்தை போல செழிப்பான் என்று ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், யாருமே வாழ முடியாத, யாருமே வளர்க்க முடியாத ஒரு காலகட்டத்திலும், அப்படிப்பட்ட வனாந்தரமான பகுதியிலும் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பேரிச்சை மரம் செழித்திருப்பது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் செழிக்க வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா! இரண்டாவது ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை போல செழிப்பான். ஸ்பெசிபிக்கா கேதுரு மரம் என்று சொல்வது மாத்திரமல்ல, லீபனோனில் உள்ள கேதுரு மரம் என்கிற ஒரு வார்த்தையை அடைமொழியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் லீபனோன் உள்ள கேதுரு மரம் என்று சொல்லுகிறார்? லீபனோன் என்பது அதிகமான பனி உள்ள இடம். எப்படி நமக்கு காஷ்மீர் இருக்கிறதோ அப்படி அதிகமான பனி விழுகிற இடமாக லீபனோன் காணப்படுகிறது. அங்கே பார்க்கிற எல்லா இடமுமே வெண்பனியால் நிறைந்திருக்கும். ஒருவேளை நீங்க யூடியூப்ல இஸ்ரவேல் தேசத்துல லீபனோனை நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாம் பனிச்சறுக்கு செய்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பனி நிறைந்த ஒரு காரியம் பாருங்க. மற்ற எந்த தாவரமுமே இந்த பனி படர்ந்த இடத்துல வளரவும் முடியாது, வாழவும் முடியாது. ஆனால் இந்த கேதுரு மரம் மாத்திரம்தான் என்ன செய்யுது? இந்த லீபனோனிலே கேதுரு மரமாக வளர்ந்து நிற்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகமான வறட்சி உள்ள பேரிச்சை மரத்தை செழிப்புக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். அதிகமான பனி நிறைந்த, எந்த தாவரம் வாழ முடியாத, அதிக குளிர் நிறைந்த ஒரு பகுதியும் ஆண்டவர் ஒப்பிடுகிறார். எதற்காக ஆண்டவர் இந்த ரெண்டு காலகட்டத்தையும், ரெண்டு வெவ்வேறு கால சூழ்நிலையிலும் உங்களுக்கு முன்பாக படம் பிடித்து காட்டுகிறார் என்று சொன்னால், மற்ற தாவரம் எல்லாம் கருகி போய்விடும், மற்ற தாவரங்கள் எல்லாம் வளர முடியாதபடிக்கு ஜீவனற்று போய்விடும். ஆனால் நீங்களும் நானும் எவ்விதமான வறட்சியின் பாதையில கடந்து சென்றிருந்தாலும் சரி, வாழ முடியாத கால சூழ்நிலைக்கு மேலாக உங்களுக்கும் எனக்கும் இந்த உலக ஓட்டத்தினுடைய முடிவுகளை கர்த்தர் நினைச்சுகிறார், நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நம்ம யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், அது 22 அடி அகலமுடையது. ஒரு 10 பேர் சேர்ந்து கட்டி பிடித்தால் தான் அந்த மரத்தையே கட்டி பிடிக்க முடியுமா? ஒருவேளை இந்த தூண் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறது, ஒரு 1.5 பேர் சேர்ந்து இந்த தூணை கட்டி பிடிச்சிடலாம். ஆனால் லீபனோன் உள்ள கேதுரு மரவை 10 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாலும் என்ன செய்ய முடியாதா? கட்டி பிடிக்க முடியாதா? அந்த அளவிற்கு அதனுடைய விருட்சத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய தடிமன், அதனுடைய வருமன் எல்லாம் அவ்வளவாக காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வறட்சியான சூழ்நிலையிலும் பனிப்பொழிவு இருந்த இடத்திலும் வேற எந்த தாவரம் வாழ முடியாத இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஆலயத்தில் நீங்கள் நாட்டப்பட்டிருந்தால், நீங்கள் செல்லுகிற வாழ்க்கையானது, நீங்கள் செய்கிற தொழிலானது, அது வறட்சியாக இருந்தாலும் சரி, கடும் பனிப்பொழிவாக இருந்தாலும் சரி, நான் உங்களை செழித்திருக்க பண்ணுவேன். இந்த உலகம் இன்னும் பல்வேறு ஆபத்தான கட்டத்திலே கடந்து செல்ல இருக்குது. எப்போ உலகம் 3வது உலக யுத்தத்துக்கு ஆயத்தப்படலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு விதமான வியாதிகள் நம்ம கண்ணு கெட்டாதபடிக்கு ஒவ்வொரு வருஷமும் நமக்கு தாக்க இருக்குது. நம்ம கடைசி காலகட்டத்தினுடைய விளிம்பில் இருக்கிறோம். ஆனால் என்ன அபாயகமான சூழ்நிலை வந்திருந்தாலும், நம் வாழ்வதற்கு ஏற்ற காலகட்டத்திலே நம்ம இருந்திருந்தாலும், ஒன்றே ஒன்று நிச்சயம், இந்த ஆலயத்தை நாம் நேசித்து பார்ப்போம். நம்முடைய முன்னோர்கள் பாருங்க, எத்தனையோ காலரா வியாதி வந்து ஊரையே கொத்தோடு கூட கொண்டு போகும்போதெல்லாம் அவங்க நம்பின ஒரே ஒரு விஷயம், இந்த ஆலயத்தை நாங்க நம்புவோம், இந்த ஆலயத்துல திருவிருந்தில நாங்க பங்கு பெறுவோம், எந்த வியாதியும் எங்களை மேற்கொள்ளாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு பெரிய சத்தியத்தை, எவ்வளவு பெரிய விசுவாசத்தை உங்களுக்கும் எனக்கும் விதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம இந்த பேரிச்சை மரத்தை போல, கேதுரு மரத்தை போல இவ்வளவு செழித்திருப்பது காரணம் என்ன? ஆண்டவருடைய ஆலயம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்தை மாத்திரம் மறந்து விடாதீங்க. ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க அப்பா நான் இருக்கிறேன், இவ்வளவு வசதியை காண்பதற்கு இந்த ஆலயம் தான் காரணம். தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். நம்ம ஒண்ணுமில்லாமல் இருந்தோம், ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர், சிறியவனை சிங்காசனத்தில் உட்கார பண்ணுகிற ஆண்டவர். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்கிற சிங்காசனமும் நீங்க உட்கார்ந்துக்கிற பொருட்களின் அனுபவம் ஆண்டவர் உங்களுக்கு தந்தது. நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையாகிய தேவ ஆலயத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். கர்த்தர் இந்த ஆலயத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிற ஒரு விஷயம் என்ன? ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நீதிமானாய் வாழ வைத்து பேரிச்சை மரத்தை போல, லீபனோன் உள்ள கேதுருவை போல உங்களை செழிக்க பண்ணுவார். இதே சங்கீதத்தில் இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, 7ஆம் வசனத்தை பாருங்க. துன்மார்க்க புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்க. இங்க 2 விதமான காரியங்களை ஆண்டவர் ஒப்பிட்டு காண்பிக்கிறார். இதே அதிகாரத்தில், இதே சங்கீதத்தில் 3 தாவரங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று பேரிச்சை மரம், 2வது லீபனோன் உள்ள கேதுரு, 3வது புல். ஒரு யோசித்து பாருங்க, உலக பிரகாரமான மனுஷங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் எப்படிப்பட்ட செழிப்பு ஒப்பிடுகிறார்னா புல். ஒரு காற்று வேகமாக அடித்தா போதும், யாராவது காலை வைத்து அமிழ்த்தினால் போதும், அது நசுங்கி போய்விடும், இருக்கிற இடமே தெரியாதும் போயிடும். நாளை தினத்தில் அது கருகி போய்விடும். அதுக்கு தண்ணீர் இருந்தால் தான் வாழ முடியும். வெயில் அடித்தாலோ பனி அதிகமாக போனால் வாழவே முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 2 விதமான ஒப்பீடுகளை ஆண்டவர் இந்த சங்கீதத்தில் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒன்று, தம்மை நேசிக்கிற இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தொழுதுகிற பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் நீதிமானாய் மாற்றி கேதுரு மரத்தை போல, பேரிச்சை மரத்தை போல ஆண்டவர் செழிக்க பண்ணுகிறார். நிச்சயமாய் சொல்ல முடியும், இந்த கடந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொருடைய சாட்சியும் யோசித்து பாருங்க. நான் வாழவே முடியாது, நான் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது, நான் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு கடினம், ஒரு சில நிமிடங்களிலே இவ்வளவு பண தேவைகள் உங்களுக்கு நெருக்கடியாக கூட இருந்திருக்கலாம். அந்த நேரத்திலெல்லாம் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தி வந்து அற்புதமாய் உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை விளங்க பண்ணினது தேவ சமூகமே, தேவனுடைய ஆலயமே, தேவ கரமே. ஆண்டவருடைய சமூகத்தில் அதை மறந்து போய் விடாதீர்கள். இந்த 137வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகைகளை நாம் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் இவ்வளவாய் மேன்மைப்படுத்துவதற்கும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரமே. சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. சாதாரண பெத்தேல இருந்து ஒரு குடும்பத்தில் இருந்து ஆண்டவர் கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையில எண்ணி முடியாத சிங்காசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்வார், நான் இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். உங்க கையின் வியாசம் உங்களை ஆசீர்வதிக்கவில்லை, உங்களுடைய பின்புலமோ அனுபவமோ உங்களை ஆசீர்வதிக்கவில்லை. நிச்சயமாய் தேவ சமூகத்தில் தைரியமாய் சொல்ல முடியும், ஆண்டவருடைய ஆலயமே உங்களை நேசித்திருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தலைமுறை கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்முடைய வருங்கால ஜெனரேஷன் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? இந்த ஆலயத்தை உறுதியா பிடிச்சு கொள்ளுப்பா. இந்த ஆலயம் தான் நம்மளை தலைமுறையை காப்பாற்றிட்டு வருது. நம்ம உயிரோட கூட இருப்பதும் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாமே இந்த ஆலயத்தின் பிரகாரம். நீங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இந்த தேசத்துடைய எந்த மூலையில இருந்தாலும் சரி, இந்த நாளில நீங்க என்ன செய்யணும்? கண்டிப்பாய் புறப்பட்டு வரணும். நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இந்த கல்விலை பரிசுத்த திருத்துவ ஆலயமே என்னுடைய காரணம், ஆதாரணம் என்பதை இங்க தேவ சமூகத்தில் அறிக்கையிடணும். யோசிச்சு பாருங்க, இந்த காலையில் நீங்க தூங்கி இருக்கலாம், இல்ல வேலை கூட செஞ்சிருக்கலாம், இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கூட வந்திருக்கலாம். எல்லாத்தையும் விட்டு இங்க எதுக்கு வந்திருக்கோம்? என் வாழ்வினுடைய ஆதாரம் இந்த ஆலயம். என் வாழ்வினுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கு ஆதாரம் இதே சமூகம், கர்த்தருடைய சமூகம். இந்த கர்த்தருடைய சமூகம் ஆண்டவருடைய பிள்ளையா என்னை மாற்றினது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியிலே வாழும் பொழுது நான் ஆசீர்வாதமாய் காணப்படும்படியாக கர்த்தர் தம்முடைய ஆலயத்தின் சமூகத்திலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தருடைய ஆலயத்தை நீங்களும் நானும் நேசிக்கும் போது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்ன? பிராஸ்பரிட்டி, செழிப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இரண்டாவது நாம் சிந்திக்கலாம். 27ஆம் சங்கீதம் அவருடைய 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்?
கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தன்னுடைய வாழ்க்கையிலே நான் யாருக்கும் பயப்படுவதில்லை, நான் யாருக்கும் அஞ்சுவதில்லை என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? இதே சங்கீதத்தில் வரும் 4ஆம் வசனத்தில் அதற்கான ரகசியத்தை, அதற்கான வழிகாட்டுதலை சொல்லுகிறார். காரணம் என்ன? நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கியிருந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்ன? என் வாழ்க்கையில என்ன போராட்டமான சூழ்நிலை வந்திருந்தாலும் நான் பயப்பட போவதில்லை, அஞ்ச போவதில்லை. ஒரு திட நம்பிக்கையை, ஒரு கரேஜை ஆண்டவர் ஆலயத்தில் வைத்திருக்கிறார். நான் ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலினுடைய புஸ்தகம் 30வது அதிகாரத்தை நம்ம திருப்பி வைத்துக் கொள்ளுவோம். 30ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. அதிலே 4ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த இடத்துல தாவீதுடைய வாழ்க்கையின் அனுபவம் என்ன? அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலிருந்தே சவுலாலை துரத்தப்படுகிற நிலைமை. தன் சொந்த ஊரிலே வாழ முடியவில்லை, தான் நிம்மதியாய் வாழ முடியாதபடிக்கு சவுலாலை துரத்தப்படுகிறார். இப்ப பாருங்க, முன்ன பின்ன தெரியாத அமலேக்கியர் அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா நிற்கிறாங்க. இந்த அமலேக்கியருக்கும் தாவீதுக்கும் எதுவும் பிரச்சனை உண்டா? கிடையவே கிடையாது. முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் பிரச்சனையாக எழும்பி நிற்கிறார். இந்த அமலேக்கியர் என்ன செய்தாங்க? 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது அவஇடத்துல எல்லா நபர்களையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொள்ளையடித்து போய்விட்டார்கள் என்று சொல்லி 1ஆம் வசனம் சொல்லுகிறார். யோசித்து பாருங்க, 16 வயசுல இருந்து ஒரு 10 வருஷமா தாவீது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இவ்வளவு உயர். அவன் கஷ்டப்பட்டு ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறான். ஆனா பாருங்க, ஒரே நாள்ல டோட்டல் வாஷ் அவுட். நீங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மூவல் ப்ராப்பர்ட்டி எதெல்லாம் எடுத்துட்டு போக முடியுமோ அதெல்லாம் அமலேக்கியர் தூக்கிட்டு போயிட்டாங்க. இம்மூவல் ப்ராப்பர்ட்டி எதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாதோ அதை எல்லாவற்றையும் எரிச்சு போட்டுட்டாங்க. ஒரே நாள்ல டோட்டல் வாஷ் அவுட். யோசித்து பாருங்க, கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு குருவி சேர்த்தது போல சேர்த்து இந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக தாவீது வந்திருக்கிறார். தன் உயிரை ஜீவனை அவ்வளவு காப்பாற்றுவதற்காக போராடி வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதுடைய வாழ்க்கையில ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறான். இந்த சம்பவம், இந்த தாக்கம் தாவீதுடைய வாழ்க்கையில என்ன அனுபவத்தை ஏற்படுத்தி பாருங்க. தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். நிச்சயமாய் சொல்ல முடியும், தேவன் மாத்திரம் ஆண்டுடைய சமூகத்தை நாடாத எந்த நபராக இருந்தாலும் நிச்சயமா அந்த நபரை இந்த காலகட்டத்தை தாண்டி இருக்கவே மாட்டார். இப்படி வாழ்றதுக்கு செத்து போயிருக்கலாம் சொல்லலாம். கர்த்தர் மாத்திரம் என் துணையா இல்லாவிட்டால் நான் என்றோ மடிந்திருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிறைய நேரங்கள்ல பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி வந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் செய்தால பாருங்க ஒரு சாதாரணமான விஷயமா தான் இருக்கும். ஆனா பாருங்க, அவ்வளவு விஷயத்துல அமௌண்ட்ல பிரேக் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டவர்கள் ஏராளம் பேர். ஆனா பாருங்க, உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் நிறைய நாட்கள் அழுது இருப்போம். சமீபத்தில் எனக்கு நெருங்கின சொந்த உறவினர் ஒருவர் உண்டு. அவர் தொழில் செய்யும்படியாக அவர் ஆரம்பித்த காலகட்டத்திலே கூட இருந்தவர்கள் எல்லாம் ஏமாற்றி விட்டார்கள். அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் மேலே அழுதது உண்டு, என் மனைவி வீட்டு கீழே அழுதது உண்டு, வெளியே செல்ல முடியலை, நாங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் நினைச்சிருந்தோம், ஏமாற்றம், நாங்கள் தொழில் செய்வதற்கு விரோதமாக கேஸ் போட்டுட்டாங்க. சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்துல ஆண்டவர் மாத்திரம்தான் சாத்தியப்படுத்தினார். அவர் சொன்ன ஒரு காலகட்டம், சாப்பிட மனசு இல்லை, வெளியே போவதுக்கு மனசு இல்லை, 2 பேருமே முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அழுதார்கள். துரோகம், வாழ முடியாதபடிக்கு அவ்வளவு தடை, தொழிலே தொடங்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நெருக்கம், பிரச்சனை. ஆனா அவங்க தைரியமா சொன்னாங்க, ஆண்டவர் அப்படிப்பட்ட வேளையிலே தம்முடைய ஆலயத்திலிருந்து எங்களுக்கு இந்த வருஷத்துல வாக்குத்தத்தம் கொடுத்தார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். நிச்சயமாய் சொல்ல முடியும், கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக அவங்க தொடர்ந்து தொழில பிஸ்னஸை
நான் தான் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அவங்க சொன்ன சாட்சி, நாங்கள் இதை ஆரம்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்ண பொழுது சாத்தியமே இல்லாதவளுக்கு அவ்வளவு தடையாக இருந்தது. நாங்கள் அழுத நாட்கள் அநேகம். ஆனால் கர்த்தர் ஒருவர் எங்கள் நெருக்கத்தை கேட்டு என்ன செஞ்சாரு? ஆண்டவர் எங்களுக்கு பதில் செய்தார். இதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த வார்த்தையை யோசித்து பார்க்கணும். தாவீதாகிய நான் நெருக்கப்பட்டேன் என்று சொல்லியிருக்கலாம், இல்ல கூட இருந்த எல்லாரும் என்ன செஞ்சிருக்கலாம், தாவீது ரொம்ப நெருக்கப்பட்டான் என்று சொல்லியிருக்கலாம். இந்த வார்த்தையை நல்ல இலக்கிய நடையில படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை ஒரு துண்டாக இருக்கும். அந்த சம்பவத்தில் இது வேறு விரித்து இருக்கும். உங்களை யோசித்து பாருங்க. இந்த வார்த்தையை ஆவியானவர் தெளிவாக பதிவு செய்திருக்கார். என்ன சொல்லியிருக்கிறார் ஆவியானவர்? தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இந்த பதிலை யார் சொன்னா தெரியுமா? பரலோகமே சொன்னது. ஆண்டவரே சொன்னார். சாமுவேல் மூலமாக இந்த வார்த்தையை நீ இப்படி எழுது. தாவீது நான் நெருக்கப்பட்டேன்னு சொல்லலாம், நான் பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதுன்னு சொல்லியிருக்கலாம், கூட இருந்தவங்களா சொல்லலாம். ஆனால் அப்படிலாம் சொல்லலை. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்பதை பரலோகமே பதிவு செய்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நெருக்கப்படும் போது, நிறைய நேரங்களில் பிரச்சனையும் போராட்டையும் அழுவையும் வரும்போது, இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற தேவன் உங்க பட்சத்தில் இருக்கிறார். அப்படிப்பட்ட வேளைகளெல்லாம் சோர்ந்து போய் வாழ முடியாதோ, நம்ம முன்னேற முடியாதோ, நம்ம வாழ்க்கையில தோல்வியும் ஏமாற்றமும் துரோகம் தான் இருக்கிறதுன்னு சொன்ன வேளையிலே வேத வார்த்தை சொல்லுகிறது, நான் யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய ரட்சிப்பாக இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படுவேன்? இந்த ஆலயத்தில் எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்த ஆண்டவர், இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலிருந்து எத்தனையோ போராட்டங்களை தாண்டி வர உதவி செய்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? தைரியத்தை, நம்பிக்கையை தருகிறார். இந்த சம்பவம் நடைபெற்ற இடம் எங்க? சிக்லாக். சிக்லாக்னா என்ன அர்த்தம்னா கரும்பு பிழியப்படுகிற ஒரு அனுபவம். யோசிச்சு பாருங்க. கரும்பு மிஷினுக்குள்ள கரும்பு அனுபவம் நிச்சயம் அது சக்க போல விழிஞ்சிரும். அந்த போல தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு கரும்பை போல கசக்கி பிழியப்பட்டிருக்கிறான். ஒன்றுமே இல்லாத அளவுக்கு, திராணியே இல்லாத அளவுக்கு காணப்பட்டிருந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 6ஆம் வசனத்துடைய பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கூட இருந்தவங்க கல்லெறிய நினைக்கிறாங்க, தனக்கு உண்டான எல்லா ப்ராப்பர்ட்டியும் லாஸ் ஆயிடுச்சு, வாழ வேண்டிய குடும்பம் எல்லாம் கடந்து போயிடுச்சு, தன்னந்தனியாக ஒருவனாய் நிற்கிற இல்லை. அவன் அந்த சூழ்நிலையிலும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்க என்ன போராட்டத்தில் இருப்பீங்க நமக்கு தெரியாது. 137வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையில, ஆண்டவரே நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், என்னை திடப்படுத்தும். இனிமே வரப்போற நாட்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியின் நாட்களாக இருக்குது. நிச்சயமாய் ஆண்டவர் சொல்லுவார், உன் இடத்துல வேற யாராவது இருந்தால் என்னைக்கோ சோர்ந்து இருப்பாங்க, இந்த வேலையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லி நம்ம விட்டுருப்போம். எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு போராட்டம், வாழ முடியாதபடிக்கு உங்க வாழ்க்கையில் அவ்வளவு கண்ணீரின் சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் நெருக்கத்தின் நடுவிலே நமக்கு உதவி செய்ய ஒரு நல்ல தேவனாக இருக்கார். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆசாரியனிடத்துல விசாரித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். கடந்த நாட்கள்ல நீங்க என்ன லாஸ் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், வரப்போகிற நாட்கள்ல நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லப்படுகிறீங்க, சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிறார், தைரியப்படும் மகனே. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, நான் உனக்காக ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். கடந்த கால தோல்வி, நெருக்கங்கள், இதில் எல்லாவற்றின் நடுவில் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையில் திரும்பவும் ஒரு கொள்ளையின் நாட்களாக, ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்களை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். 2026 ஆண்டுடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் கடந்து வந்த பாதைகள் கடினமானது, அவைகள் முட்கள் நிறைந்தது, அது வனாந்தரம், என் வாழ்க்கையில வாழ முடியாத சூழ்நிலை, நாங்கள் உம்மளை நம்பி வந்திருக்கிறேன், உம்முடைய சமூகம் எனக்கு தஞ்சம், என்னை பலப்படுத்தும், என்னை திடப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஆலயம் நம்மை செழித்திருக்க பண்ணுகிறது. ஆண்டவருடைய ஆலயம் நம்ம வாழ்க்கையில எந்த காலகட்டமாக இருந்தாலும், எந்த வாழ்வின் அனுபவமாக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னால் முத்தரிக்கப்பட்டவர்கள், நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்க வளர்ச்சியை இனிமையும் காண முடியும். கடந்த காலத்தில் உங்களை கையை விட்டு போன அநேக ஆசீர்வாதங்களை இந்த 137வது வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ண முடியும். நீ ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், ஆண்டவரே என் தொழிலை ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் நம்பினவர்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், எங்க கூட வந்தவர்கள் எங்களை கைவிட்டு இருக்கலாம், எங்க வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாய் சுருட்ட வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கலாம்.
ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மகனே, வேற யாரும் இந்த இடத்துல கடந்து இருந்தா இந்த பிரச்சனையை தாங்கி கொண்டிருக்கவே முடியாது. நீ இவ்வளவும் தாங்கி கொண்டிருப்பது என்னுடைய கிருபை. அல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவருடைய கிருபை. கர்த்தர் எந்தெண்டைக்கும் நம்மை கைவிட மாட்டார். அதுதான் ரொம்ப நல்ல வார்த்தை. ஆண்டவர் எந்தெண்டைக்கும் நம்மை கைவிட போவதில்லை. அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்காக நமக்கு இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறைக்கும் ஆண்டவர் இரக்கம் பாராட்ட அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்க தேவ சமூகத்தில் கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். கைவிடாத தேவனுடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள். 77 வயதிலே யாக்கோபு பெத்தேலில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், யோசிச்சு பாருங்க, அவருடைய சகோதரன் ஏசா 40 வயசுல கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனா 77 வயசு ஆகும்போது யாக்கோபு பெத்தேலில ஒருவனா இருக்கிறார். கையிலே கோலும் தடியோடு கூட இருக்கிறார். வாழ்க்கையை ஆரம்பிக்கல, எதிர்காலமே ஒண்ணுமே தெரியல. ஆனா அப்படிப்பட்ட சூழலில் பெத்தேலில ஆண்டவர் என்ன செய்யாரு? எழுந்தருளி சொன்னாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை சொல்லி. யாக்கோபு அதே பெத்தேலுக்கு வரும்போது 2 பரிவாரங்களோடு கூட ஆண்டவர் கடந்து வர செய்தார். இன்னைக்கு உங்க கையில ஒண்ணுமில்லாமல் இருக்கலாம், ஆனால் பெத்தேலில எழுந்தருளின யாக்கோபின் தேவன் உங்களை கைவிடாத வடிக்கு உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நீங்க செல்ல போகிற பாதையில் லாபனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, ஏசா எதிர்கொண்டு வந்தாலும் உங்க வளர்ச்சியோ ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால், வாக்கு பண்ணின தேவன் உங்களுக்காக எனக்காகவும் இதே ஆலயத்திலே அவர் வீற்றிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பராமரிப்பிலே இருக்கிறீர்கள், தேவ சித்தத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள், தேவனுடைய அழைப்புக்குள்ளாக இருக்கிறீர்கள். இந்த பண்டிகை ஆராதனைகளே தேவ சமூகத்தில் தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள், தேவ சமூகத்தில் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். வரப்போகிற நாட்களிலே சகலத்தையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமான காலகட்டத்தை ஆண்டவர் செய்ய முடியும். 138வது ஆலய பிரதிஷ்டை வரும்போது இந்த ஆலயம் விஸ்தரிக்கப்பட்டிருக்கணும், இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கணும். அப்ப சொல்லணும், ஆண்டவர் என்னை நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கிறார். இது எல்லாம் தேவன் இந்த ஆலயத்தின் மூலமா எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். சொல்லுவீங்களா? அவனுடைய சமூகத்தில் பிரதிக்கணை எடுப்பீங்களா? பொறுமையோடு கடந்து செல்லுங்கள். வரப்போகிற ஆண்டு ஒரு செழிப்பின் ஆண்டாக, உங்க கைவிட்டு போன அநேக ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையை தேடி வரத்தக்கதாக கர்த்தர் இந்த ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த ஆலயத்தை நேசிங்க, இந்த ஆலயத்தை தங்கியிருக்க விரும்புங்க, இந்த ஆலயத்தில் இன்னும் மகிமைக்காக வாஞ்சித்திருங்கள். வரப்போகிற நாட்களில் கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக. ஆமென்.